வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க டகுலு, நான் உங்க பிகிலு. நீ காமெடி பண்ணலனா செவிந்தர் செவிலு. என்ன ரைமிங், என்ன டைமிங். ஒழுங்கா என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு சாரி, நாம எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லு. டேய், இன்னைக்கு நாட்டுல எங்க பார்த்தாலும் மக்கள் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாவே இருக்குடா. டேய், கரண்ட் பில்லு, இபி பில்லு, வாட்டர் பில்லு, இப்படி மனுஷ வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் பில்லு பில்லு பில்லு. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஒரு மனுஷனுக்கு மனசுல வேணும் தில்லு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுங்க கிட்ட தில்லு இருக்கோ இல்லையோ, பில்லு நிறைய இருக்குடா. சில பேர்கிட்ட பில்லை விட ஃபுல்லு தான் அதிகமா இருக்கு. உன்ன மாதிரி அதை விட. ஆனா மனுஷ வாழ்க்கையில எக்கச்சக்க பிரச்சனை மச்சி. வீட்டு பிரச்சனை, ரோட்டு பிரச்சனை, டிராபிக் பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, தொப்ப பிரச்சனைன்னு எல்லாருக்கும் எக்கச்சக்க பிரச்சனை. ஆமா, அந்த மாதிரி பிரச்சனையில கஷ்டப்படுறவங்களுக்காக நாங்க தினமும் 1/2 மணி நேரம் என்ன மசாஜ் பண்ணி விட போறோமா? மசாஜ் தான். ஆனா நீ நினைக்கிற மசாஜ் இல்ல, காமெடி மசாஜ். கிலோ வச்சு நாம காமெடி பண்ண போறோம்னு சொன்னியே, அதான் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. தப்பு தான்டா, உன்னை ஏன் கூட சேர்த்து தெரியுமா? அது ரொம்ப தப்பு. ஏன் நம்ம நல்லா தானே காமெடி பண்றோம்? டேய், இந்த காலத்துல காமெடி பண்றோன்ற பேர்ல அவன் ட்ராஜடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரி. சரி, நம்மள மாதிரி பப்ளிக் அப்படி சொல்லிடு. ஆனா சில பேர் சீரியஸா பேசுறதே செம காமெடியா இருக்கு மச்சி. உன்ன மாதிரி. சரி, என்ன மாதிரி சீரியஸா பேசுற காமெடியா இருக்கு. வெளியே சொல்லாதடா டேய். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன, இது கண்ணாடி ஏதோ எல்சிடி டிவி எடுத்துட்டு வந்திருக்கிற? ஆமாடா, இந்த மௌனகீதங்கள் படம் பாத்தியா? மௌனகீதங்கள் இதுல அந்த சரிதா போட்ட கண்ணாடியா அது. அப்படியா? அத கொடுத்துறானுங்க. சரிதா போட்ட கண்ணாடியா? ஆமாடா. உலகத்துல இத்தனை பேர் இருந்தோம், நம்மளே இந்த ஷோ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. டேய், நம்மளே எங்கடா கூப்பிட்டாங்க? நம்மளே கையில கால்ல ஊந்து சான்ஸ் கிட்ட வந்துட்டோம்டா. ஓகே, பப்ளிக். டேய், மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. மக்களே, அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு உங்களோட செல்போன், லேப்டாப் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா நாங்க வயிறு குலுங்க உங்களை சிரிக்க வைக்க போறோம். ஆமா, செல்போன், லேப்டாப் மாதிரி டிவி ஆஃப் பண்ண போறீங்க, அப்புறம் நாங்க தெரிய மாட்டோம். ஏய், நம்ம போடுற மொக்கையை பார்த்து அவங்களே ஆஃப் பண்ணிடுவாங்கடா. ஆல்ரெடி ஒருத்தர் ரிமோட் எடுத்துட்டார் பாஸ். அண்ணா, கீழே வைங்க ரிமோட்டை. அக்கா, கீழே வைக்கா ரிமோட்டை. யாருக்கும் புரியல. ப்ரோ, இந்த கல்யாணம்ன்றத 1000 காலத்து பயிர்னு சொல்றதுக்கு பதிலா 1/2 நாள் தயிர்னு சொல்லிடலாம். ஏன்னா கல்யாணம் தயிர் ரெண்டுமே சீக்கிரமா புளிச்சிரும். நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லு. டேய், கல்யாணங்கிறது அழகா டெக்கரேட் பண்ண ஒரு வாசல் மாதிரி. வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா உள்ள போனாதான் தெரியும் அது ஒரு பெரிய கொகடா. எப்படியா சொல்ற? டேய், எனக்கும் கொகையில மாட்டின அனுபவம் இருக்குடா. நம்மளாவது பரவாயில்ல, ஒரு கொகையில தான் மாட்டிருக்கோம். அவன் 5-6 கொகையில மாட்டிருக்கானடா. அவன்லாம் என்ன சொல்றது, ரொம்ப பாவண்டா. எல்லாம் நப்பாசை தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம்ல தான் கொகையில மாட்டிக்கிட்டோம், அடுத்த வாட்டி ஒரு டீலக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க. அவனுங்க கெட்ட நேரம் எல்லா வாட்டியும் அது கொகையாவே இருக்கு. ஆனா அந்த கொகையிலயும் ஒரு சந்தோஷம் இருக்குடா. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. யோ, காவான்னு தெரிஞ்சும் காலை வைக்க சொல்றியே, இது உனக்கே நியாயமா? முள்ளுன்னு தெரிஞ்சும் முட்டி போட சொல்றியே, இது உனக்கே அடுக்குமா? இதெல்லாம் ஒரு பஞ்சுன்னு சொல்றியே, இது உனக்கு நியாயமாடா? ஓரா பேசாது, நீ பஞ்சு சொல்லி பார்க்கலாம். சரி, சொல்றேன் கேளு. சரி, அதெல்லாம் ஒரு இப்ப நம்ம ஸ்கிரிப்ட் பிரச்சனைக்கு வருவோம்டா. ஸ்கிரிப்டா அதான் நம்ம ஷோலே கிடையாது. இல்ல, இருந்தாலும் நம்ம அப்படித்தானே வெளி தோட்டத்துக்கு காட்டுறோம். சரி, ஓகே, வருவோம். அதாவது பாஸ், கல்யாணம்ன்றது பபிள் கம் மாதிரி. ஆரம்பத்துல தான் இனிக்கும், போக போக சப்புனாயிரும். அதைத்தான் சிம்பாலிக்கா ஃபர்ஸ்ட் நைட்ல கூட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல ஊதுவத்தி ஏற்றி வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆரம்பத்துல மட்டும்தான் அந்த நறுமணம் இருக்கும், போக போக திரும்ப சாம்பல் ஆயிரும். அதாவது சந்தோஷத்துக்கு என்னைக்குமே லிமிடெட் வேலிடிட்டி தான் பாஸ். டேய், நீ 1000 தான் சொன்னாலும் கல்யாணம் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்து நம்மள அப்பான்னு கூப்பிடும் போது இருக்குதே ஒரு சந்தோஷம். ஆஹா, என்ன மாதிரி சந்தோஷம் தெரியுமாடா? அத பாடு கூப்பிடும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் சில வார்த்தைலாம் சொல்லும், அதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா சந்தோஷமா இருக்காது. என்ன வார்த்தைடா? அப்பா, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்பா, எனக்கு ஐபாட் வேணும். அப்பா, எனக்கு லேப்டாப் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடுன்னு சொல்லும் போதெல்லாம் கண்டிப்பா சந்தோஷமா இருக்காது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷம்ன்றது ஷார்ட் பிலிம் மாதிரி டக்குன்னு முடிச்சிடும். ஆனா கல்யாணம்ன்றது மெகா சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். டேய், அதுக்காக நீ ஏன்டா இவ்வளவு நேரம் இருக்கிற? படவா ராஸ்கல், கொடுத்த காசுக்கு மேல பேசுறேன்னு சொல்றியா? ஏய், குடுக்குற காசுக்கே இவ்வளவுதான்டா பேச முடியும். படவா ராஸ்கல், எல்லா கவுண்டரையும் விட்டுறா. டாமிட். சரிடா, நான் ஒண்ணு கேக்குறேன்.
உன் ஒய்ஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து டாக்டர் வெளியே வந்து கங்க்ராச்சுலேஷன் நீங்க அப்பா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது வருமே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவு இருக்கடா. அப்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான நர்ஸ் வந்து ஆபரேஷன் பில்ல நீட்டுவா. அப்ப அந்த சந்தோஷம் ஆஃப் ஆயிரும். சரி அதை விடு. அப்போ இன்னொன்னு சொல்றேன் கேளு. நீ காலையில வேலைக்கு போயிட்டு டென்ஷனா அப்படியே வீட்டுக்கு வருவேன், தலைவலியோட வருவேன். அப்ப உனக்காக கப்புல காஃபி எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அதை குடிச்சதுக்கு அப்புறம் உன் தலைவலியெல்லாம் போயிடும். அப்போ அந்த சந்தோஷத்துக்கு அளவு இருக்காடா. அந்த தலைவலி காரணமே உன் ஒய்ஃப் தான்யா. சாரி என் ஒய்ஃப் தான்யா. அதையும் தாண்டி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பியூட்டி பார்லர் போகணும் 2000 ரூபாய் கொடுங்க, ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணணும் 5000 ரூபாய் கொடுங்க, மேக்கப் ஐட்டம் வாங்கணும் 10000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்பா. அந்த தலைவலி எவ்வளவு பெருசு தெரியுமா? கல்யாணம் பண்ண தெரியுதுல, அதெல்லாம் வாங்கி தான் கொடுக்கணும். நீ தான் வாங்கி தரணும். காயடா வாங்கி தரணும். போடா. வாழ்க்கையே சிறுசுதான், அதுல சந்தோஷம் சிறுசா தான் இருக்கும். சிறுசா இருந்தாதான் சூப்பரா இருக்கும். என்னது வாழ்க்கைடா. அது மட்டும் இல்லடா, இப்போ நம்ம நடிகைகளை எடுத்துக்க, அவங்க ட்ரெஸ் எவ்வளவு சிறுசா இருக்கு, அதனாலதான் நம்ம ரசிக்கிறோம். பாஸ் அவங்க Dress மட்டும் தான் சிறுசா இருக்கு, ஆனா சம்பளம் பெருசா இருக்கு பாஸ். அப்பா ஆனா ஒண்ணு பாஸ், இது வரைக்கும் நீங்க சொன்ன விஷயங்களே இதை மட்டும் தான் பாஸ் நான் ஒத்துக்கிறேன். காதல் பண்ணாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றி கோமாளியாக்கும். காதல் பொய்யானது நண்பா, காதல் பொய்யானது. கல்லூரி காதல் எல்லாம் கடற்கரையில் முடிந்து விடும், முடிந்த பின்னே குடிகாரன் ஆகிவிடாதே. குடிகாரன் ஆகிவிட்டு குடும்பத்தையே மறந்துவிட்டு மதுவால் உன் உடலை அழித்துக் கொள்ளாதே. தந்தை தாய்மார்கள் மானம் காக்க வேண்டும், அதை நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை தாய்மார்கள் மானம் காக்க வேண்டும், அதை நீ எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும். காதல் பண்ணாதே. வெல்கம் பேக் டு டேய் 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 என்ன சொல்ல உர்றா. வெல்கம் பேக் டு சூபாய்ஸ். டேய் துள்ளி குதிக்கிறது மானு, தூள் கலப்புறது ஆணு, என்னைக்குமே பசங்க தான்டா கெத்து. மூஞ்சி ஏண்டா அப்படின்னா ஏண்டா எல்லா எக்ஸாம்லயும் பொண்ணுங்களே அதிகமா மார்க் வாங்குதுங்க, பசங்க படிக்கவே மாட்டாங்களா? டேய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமாடா? பொண்ணுங்க பாடத்தை படிக்கிறாங்களா, ஆனா பசங்க அந்த பொண்ணுங்களையே பாடவா படிக்கிறாங்களா? நீ முதல்ல ஒழுங்கா ஸ்கிரிப்ட படிச்சியா? டேய் உனக்கு அடிப்பட்டது தெரிஞ்சிருந்தே நான் அப்படியே துடிச்சிட்டேன்டா. நான் ஸ்கிரிப்டை எப்போயோ படிச்சிட்டேன்டா. ஒரு வழியா முடிச்சிட்டடா. டேய் டேய் ஒன்னு சொல்ற நல்லா கேளு. ஹீரோ இல்லாத படம் எத்தனை இருக்கு, ஆனா ஹீரோயின் இல்லாத படம் ஒன்னாவது இருக்கடா. சொல்றா பாப்பா. யோ என்ன லூஸ் மாதிரி பேசுற? ஒரு பையன் ஒரு பைக்ல 1 கிலோமீட்டருக்கு மேல வீலிங் பண்ண முடியும், ஒரு பொண்ணால பண்ண முடியுமா? டேய் பார்ல உட்காந்து ஃபீலிங் பண்றவனோ பைக்ல வீலிங் பண்றவனோ உருப்பட்டுதான் சரித்திரமே இல்லடா. சர்க்கஸுக்கு போய் பாரு, குரங்கு கூட பைக்ல வீலிங் பண்ணுது. டேய் இதற்கு நான் சர்க்கஸ் போய் பார்க்கணும் தான் டெய்லி நீ பைக் ஓட்டுறியே. ஓ அது பாக்குறியா? ஆமா. உன்னை மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க தலைவனை பத்தி பேசினா பொங்கிடுவாங்க. மக்கள் ஷூட்டிங்க்கு வந்து பார்த்தா தலைவனை பத்தி அவங்களுக்கு தெரியும். யோ இப்போ கிரிக்கெட்லயே ஆண்கள் டீம் பெண்கள் டீம்னு 2 இருக்கு. ஆண்கள் ஆடுறதா உலகமே பாக்குது, பெண்கள் ஆடுறத பெண்கள் கூட பாக்குறது இல்லையா? டேய் டென்னிஸ்லயே ஆண்கள் டீம் பெண்கள் டீம் இருக்கு, ஆனா பெண்கள் டீம் ஆடுறத நிறைய பேர் பாக்குறாங்க, ஆண்கள் டீம் ஆடுறது யாரும் பாக்குறது இல்லையே. யோ இப்போ தியேட்டர்ல டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அந்த டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட்டை தாண்டி பசங்களோட விசில் சத்தம் கேட்கும். ஒரு பொண்ணால அப்படி விசில் அடிக்க முடியுமா? போடா ஆலிவாயா. டேய் அந்த தியேட்டர் ஸ்கிரீன்ல வர்றதே நமிதா நயன்தாரான்ற 2 ஹீரோயினுக்காக தான்டா விசிலே அடிக்கிறானுங்க, அத முதல்ல தெரிஞ்சுக்கடா. டேய் அந்த நமிதா நயன்தாராக்கு அடிக்கிற விசிலை விட தளபதி விஜய்க்கும் தல அஜித்துக்கும் பயங்கரமா விசில் அடிப்பானுங்கடா. டேய் தல அஜித்துக்கும் தளபதி விஜய்க்கும் அடிக்கிற விசிலை விட நமிதா நயன்தாராக்கு அடிக்கிற விசில் அதிகம்டா. டேய் தளபதி விஜய்க்கும் தல அஜித்துக்கும் தான் சவுண்ட் அதிகமா இருக்கும். டேய் நமிதாக்கு நயன்தாராக்கு சவுண்ட் அதிகம். விஜய் அஜித் ரசிகர்களே நீங்களே பாத்துக்கங்க, இது வந்து இவர்தான் சொல்லிருக்காப்ல, வெள்ள போனா சும்மா விடாதீங்க, குமுறு குத்து குத்திருங்க. நமிதா நயன்தாரா ரசிகர்களே நீங்க பாத்தீங்க, இது இவர்தான் சொல்லிருக்காரு, வெளிய போனா கும்பா குத்து குத்திருங்க. சரி மனுஷங்களை விடுறா, இப்போ அனிமல்ஸ்க்கு வருவோம். அனிமல்ஸ்லயே ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கு, ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கு. எப்படி பார்த்தாலும் அனிமல்ஸ்ல ஆண்கள் தான் அழகு. டேய் அத உர்றா, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. புதுசா வீடு கட்டி உள்ள போகும்போது பசுமாடு தானே உள்ள முதல்ல அனுப்புறாங்க, காளமாடி அனுப்புறாங்க, எரும மாடு. யோ சம்பந்தமே எல்லாம் பேசாதியா. நான் என்னடா சம்பந்தம் முதல்ல கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். சரி விடு, இந்த ஷோ எடுத்துக்கோ, நாம 2 பேரும் ஆம்பளைங்களை வச்சு தான் இந்த ஷோ பண்றாங்க, ஏன் பொண்ணுங்களை வச்சு பண்ண வேண்டியதானே? இப்ப தெரியுது ஆம்பளைங்களோட கெத்து. அறிவு கட்டம் மடையா, இந்த ஷோ பண்றதுக்கு முன்னாடியே எப்படியோ ஒரு மொக்க ஷோ பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கடா. இப்போ வந்து ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம கௌதம் மேனன் வந்து நம்ம சாந்தனுக்கு கதை சொல்றதுக்காக போறாரு. பட் சாந்தனுவை பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்யராஜா பார்த்ததுனால நீங்களே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்களே, உங்களே நான் ஹீரோ வச்சு படம் பண்றேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வராரு. இதான் கான்செப்ட். ஆக்ஷன். அடடே
சார் வாங்க உங்களை தான் இன்னைக்கு கடையிலே இல்லை, சண்டே. ஓகே, சண்டேவாக இருந்தாலும் நம்ம பேசுகிறத மண்டே தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை, இட்ஸ் டியூஸ்டே. பரவாயில்ல, இருக்கட்டும் சார், ஏதோ ஒரு டே. பை தி வே, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூடா சார். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இல்லை, நீங்கள் பாக்கியராஜ் தானே? இல்லை சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். கவுண்ட் அடிக்கணுன்றதுக்காக மொக்கையே அடிக்காதீங்க. தயவு செஞ்சு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொந்தளிச்சு டிவியை உடைச்சிருவாங்க. சரியா? அதை மனசில் வச்சுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க சார். என் பையனை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கணும். வை? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் என் பையனை வச்சு சக்கரை கட்டி எடுத்து எங்களுக்கு உண்டை கட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால கண்டிப்பா அவனை வச்சு நீங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஹாலிவுட் படமா கொடுக்கணும். இட்ஸ் a disaster, I know. பட் உங்களை பார்த்தோன்னே உங்க பையனை வச்சு தான் எடுக்கலாம்னு வந்தேன். பட் நீங்க உங்க பையனோட ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால உங்களே படத்துல ஹீரோவா போடலாம்னு முடியும். ஐயோ, என்ன சார் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் உங்க ஆசையை நிறைவேற்றுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? இல்லை, என் படத்துக்கு ஹீரோஸ்லாம் பயங்கர ஷார்ட்டாக முடி வெட்டணும். இல்லை, அது எனக்கு தெரியும் சார். நீங்கள் ஆக்சுவலின்னு ஆரம்பிப்பீங்க, அதை சொல்லவே இல்லையா? ஆக்சுவலி கதையோட ஓப்பனிங்கே சூப்பராக இருக்கே சார். அப்புறம் இல்லை, நான் இன்னும் சொல்லவே இல்லை கதையை. ஓ அப்படியா? அப்போ நான் சொல்லுங்கள் சார். இங்கிலீஷ் தெரியாதா உனக்கு? சார், எனக்கு லைட்டாக இங்கிலீஷ் தெரியும். அதுக்காக இப்படி ஓப்பன் டாக்கில் நீங்கள் பேசக்கூடாது. சரி, ஓகே. ஆக்சுவலாக உங்கள் பையனை வச்சு தான் ஹீரோவாக பண்ணலான்னு நினச்சேன். ஓகே சார். உங்களை பார்த்தோன்னு யூ லுக் வெரி ஸ்மார்ட், ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஸோ உங்களே ஹீரோவாக போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் ஹீரோவாக பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். இருந்தாலும் நீங்கள் ஆசைப்படுறதுனால பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்னது? உங்கள் படத்தில் எல்லாருமே ஒட்ட முடி வெட்டிருப்பாங்களே, எனக்கு இருக்கிறதோ விக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அமெரிக்காவுக்கு போய் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம். சார், முந்தையெல்லாம் படம் எடுக்க தான் நீங்கள் அமெரிக்கா போவீங்க. ஆனால் இப்போ முடி வெட்டுறதுக்குலாம் அமெரிக்கா போக ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆக்சுவலி போன படத்துக்கே மொட்டை அடித்தோம். யாருக்கு ப்ரொடியூசருக்கா? எக்ஸாக்ட்லி. பெரிய மொட்டை ஒரு 4-5 வாட்டி அடித்தோம். ஐயோ, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே. ஓகே, படத்தோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னா, உங்கள் பையன் சக்கரை கட்டி நடிச்சதுனால உங்களை வச்சு கொழுப்பு கட்டி அப்படின்னு எடுக்கலான் இருக்கேன். நோ, அது என்னை பார்த்தா யாருக்குமே அப்படி தோணாது. இந்த டைட்டில் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டைட்டில் சொல்லுங்கள். ஓகே, மேபி காக்கா காக்கா பார்ட் 2. ஐயோ சார், அது நம்மளுக்கு சென்டிமெண்டலாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வேணா முருங்கா அப்படின்னு வைங்க. உங்கள் அக்கா பக்கத்து வீட்டு அக்கான்னு வைக்கலாமா? என்னடா பேசுகிற பைத்தியக்கார மாதிரி? சொல்கிறத மட்டும் கேளுடா. சார், இதெல்லாம் வராது சார். சரி, ஓகே, டைட்டில் பற்றி நான் அப்புறம் பேசலாம். இப்போ நான் கதைக்கு வரேன். ஓகே. கதைப்படி நீங்கள் ஒரு போலீஸ் மேன், நீங்கள் 6 பேக்லாம் வைக்கணும். அப்படியா? எத்தனை நாள் வேலிடிட்டி? என்ன சொல்கிற புரியல? இல்லை சார், இந்த 3G இன்டர்நெட் பேக்கை தானே சொல்கிறீங்க? ஹலோ, 6 பேக்ன்றது அதை எக்ஸசைஸ்லாம் பண்ணி வயிற்றுல கோடு வரும். சூர்யா வயிற்ற பார்த்ததில்ல? சூர்யா வைத்த பார்த்ததில்ல, ஆனால் பானுப்பிரியா வைத்த பார்த்துருக்கேன். யோ, வயசாயிருக்கு, சுத்த விவசாயெல்லாம் பேசிட்டு இருக்கேன் சார். ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. 60லேயே ஆசை வரும்னு அந்த காலத்தில் பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஐம் சாரி. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸ் பண்ணி வயிற்றுல கோடு வரும். சார், பொதுவாக நான் டான்ஸ் ஆனாலே அது எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் 6 பேக்கில் 60 பேக்கே வரும், கவலையே போடாதீங்க. கதையில் கதைப்படி நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க. ஐயோ, இவன் அமெரிக்காவை விட மாட்டான் போல் இருக்கேன். ஹலோ, உங்களுக்கு முருங்கா, எனக்கு அமெரிக்கா, அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸலண்ட். முருங்கா அமெரிக்கா. ஓகே ஓகே, அதையே சொல்லுங்கள். ஓகே, யா. அண்ட் அமெரிக்காவில் அமுதன் இளமாறன் அப்படின்னு 2 வில்லன்ஸ். 2 வில்லன் ஓகே தான். ஆனால் பேர் மட்டும் ராசுக்குட்டி சுப்பிரமணியம் அப்படி வச்சுக்கலாமே? இல்லை சார், ஆக்சுவலாக என் படத்தில் நான் எல்லாருக்கும் சுத்த தமிழ் பேர் தான் வைக்கிறது. அப்போது ராசுக்குட்டி சுப்பிரமணியம்லாம் தமிழ் பேர் இல்லையா? உங்கள் படத்தில் டைட்டில் மட்டும்தான் தமிழில் இருக்குது, உள்ளே இருக்க டைலாக் பூரா இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று சொல்லி தொலைங்க. யா, படத்தில் கதைப்படி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்க. ஓ அப்படியா? பார்த்த உடனே பக்கத்தில் இருந்து ஒரு செடியில் ரோஜா பூ எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுக்குறேன்னா? இல்லை, அதெல்லாம் பழைய ஸ்டைல். நீங்கள் ஒரு கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே. அண்ட் ஒரு பாட்டு பாடுறீங்க. ஓகே, என்ன பாட்டு? யா, ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ, இட்ஸ் a beautiful song. ஓகே, அப்படியே அந்த கிட்டாரை வாசிட்டு அந்த பொண்ணோட கண்ணை பார்க்குறீங்க. கண்ணை? யா. கண்ணாடியை கழட்டிட்டு பார்க்குறேன்னா கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறேன்னா? கழட்டினா ரொம்ப கேவலமாக இருப்பீங்க, அதனால போட்டே பார்க்குறீங்க. போட்டாலும் அப்படி தான் இருப்பேன். ஆமாம், ஒத்துக்கிட்டா சரி, சந்தோஷம். பாக்கியராஜ் தானே, நான் இல்லையா? யா, நீ ரொம்ப அழகு தான். ஓகே. அந்த பொண்ணோட கண்ணை பார்க்குறீங்க. ஓகே. அப்புறம் அவளோட மூக்கை பார்க்குறீங்க. ஓகே. அப்புறம் உதட்ட பார்க்குறீங்க. ஓகே. அப்புறம் கழுத்தை பார்க்குறீங்க. எவ்வளோ பார்க்குறது? அது வரைக்கும் பார்க்குறீங்க. அண்ட் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. என்ன பாட்டுனா, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. இல்ல, நோ, தட்ஸ் அந்த லிரிக்ஸ். ஸ்டாப் இட். வேணாம், நிறுத்துங்க. ஓகே, பாட்டு ஓகே. இப்போ நம்ம டயலாக் போயிடலாம். ஓகே. எப்படி உங்க டயலாக் மாடுலேஷன்லாம் எப்படி? என்ன இப்படி கேட்டீங்க? நான்லாம் டயலாக் பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் எமோஷனலாக அப்படியே உள்ளே இறங்கி. யா, உங்க மாடுலேஷன் பற்றி கேட்டிருக்கேன்.
மாடை விட கேவலமா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான். அப்படியா? என்னை பத்தி வெளியே ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, இருந்தாலும் அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. ஆமா, காதுல ரத்தமே வருது, அந்த அளவுக்கு பேசுறாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணை பார்த்து நீங்க ரொமான்டிக்கா ஒரு டயலாக பேசணும். ரொமான்டிக் எப்படி வருமா? ரொமான்டிக்கா என்ன இப்படி கேட்டீங்க? உனக்கு 2 வயசு இருக்கும், அப்ப நீ பஞ்சு மிட்டாய். அது இல்லையா, ரொமான்டிக்கா பேசுறது வந்து இட்ஸ் an art. இது நாட்டா? நாட்டுனா நாட் இல்ல, ஆர்ட். 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 ஓகே, ஆர்ட்னா ஓவியம் தானே? சரி, ஓகே, சொல்றது கேளு. ஓகே. அந்த பொண்ணை பார்த்து அப்படியே பயங்கர ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணி, ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன், நான் இதை சொல்லியே ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க யாரும் இப்படி ஒரு அழகை பார்த்துருக்கவே முடியாது, அண்ட் ஐ எம் இன் லவ் வித் யூ டார்லிங் தான். ஓகே ஓகே, பட் ஒரு சின்ன சஜஷன். என்ன நீங்க விளைக்கிறேன்றீங்களா, வேற நல்ல ஹீரோ போடலான்றீங்களா? இல்ல, அப்படின்னு பார்த்தா நான் வேற டேரக்டர்கிட்ட தான் போனோம். எனக்கு ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, மாலினிக்கு பதில் பூர்ணின்னு வச்சுக்கோமே. ஹாய் பூர்ணி, நீ அவ்வளோ அழகு, இது வரைக்கும் இவ்வளோ அழகை யாரும் பார்த்ததில்ல, ஏன் நானே பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி லவ் பண்ணுறேன் தெரியுமா? அப்படியே உள்ள இருந்து உள்ள போவாதையா. கடைசியா நீங்க சென்னைக்கு வந்துட்டு மறுபடியும் அமெரிக்கா போறீங்க. மறுபடியும் அமெரிக்காவா? ஐயோ, இவன் அமெரிக்கா விடவே மாட்டான் போல் இருக்கே. சார், நீங்க ஏன் அமெரிக்காவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க? ஒரு தடவை நீங்க பாப்பநாயக்கம்பட்டிக்கு வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இல்ல, 2 படம் அமெரிக்காவுக்கு போல, ஸோ அந்த படம் தியேட்டருக்கு மக்கள் யாருமே போல, அதனால தான். அப்படியா? அப்பனா முக்கியமான டிவிடிலாம் அமெரிக்கால தான் இருக்குன்னு சொல்றீங்க. அதை பத்தி நம்ம அடுத்த கான்செப்ட்ல பேசலாமே. கண்டிப்பா பேசுவோம், ஆனா அது பேசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க ஓகே, இதுக்கு மேல நான் அசிங்கமா பேசினா மக்கள் நம்மள ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. டேய், ஏற்கனவே அசிங்கமா திட்டின்னு தானே இருக்காங்க, சீக்கிரம் ஷோ முடிக்க சொல்றாங்கடா. ஆமா. ஆனா இவன் குடும்பத்தை பத்தி திட்டாதீங்க. இவன் குடும்பத்தை திட்டாதீங்க. மானஸ்த தூக்கு மாட்டி செத்துறோம். ஐயோ, இவன் லாரி அடிபட்டு செத்துறான். அக்கா பைக்ல அடிபட்டு செத்துறோம். அக்கா இல்ல நாங்க போறோம்க்கா. அக்கா அண்ணா போறோம். ஆனா திங்கள் முதல் வெள்ளி வரை டெய்லி இதே டைம்க்கு உங்களை மீட் பண்ணுவோம், இதே மாதிரி மொக்க போடுவோம். ஆமா, அது வரைக்கும் பை ஃப்ரம் சூப் பாய்ஸ். பை.